ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அதோடு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே சொந்த வீட்டிற்கு வலுவடையவும் செய்கின்றார். அதனால இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சிகளானது அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மகத்தான காரியங்கள் பலவும் செய்து நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகளானது கிடைத்து மகிழ்ச்சிகளானது ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. எதையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய முடியாது, அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ யோசித்து செய்யக்கூடிய செயல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. திடீரென்று முடிவுகளை செய்வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாகும். அதே போல் மனக்குழப்பங்கள் அதிகரிக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழப்பத்தில் இருந்து விடுபட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் இப்பொழுது சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். இதன் விளைவாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கக்கூடுங்க. புதாத்திய யோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உங்களுக்கு இப்பொழுது பொருளாதாரத்தில் இருந்த அந்த பொருளாதார நிலைகள் பார்த்திங்கன்னா பற்றாக்குறைகளானது இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது அகலக்கூடுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடி வரும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஊதியங்களானது அமையலாங்க. அதேபோல் சுக்கிரன் இப்பொழுது துளராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில் சில நல்ல காரியங்களானது நடைபெற ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது கிடைக்கக்கூடுங்க. பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் மட்டும் இல்லாமல் வேண்டிய சலுகைகள் அனைத்துமே கிடைக்குங்க. நீண்ட நாளைய பாக்கிகளானது வசூலாகி இப்பொழுது பரவசப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையானது பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய கைக்கு சேரும். பஞ்சாயத்துக்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டானது கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தினுடைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான தகவலானது சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய நட்பானது பலப்படுங்க. கலைஞர்களுக்கு தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். மாணவ மாணவியருக்கு கல்வி விருத்தியானது ஏற்படுங்க. பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல ஒரு சம்பவங்களானது பார்த்திங்கன்னா பலவும் நடைபெற ஆரம்பிக்கும். திருமண முயற்சியானது கைகூடி வரும். மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானதை அதிகரிக்குங்க. உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க கொடுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்றாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. எளிய முறையில் பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியானது பார்த்திங்கன்னா நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க.
அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது அவசியம். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர். குடும்பத்துடன் அருகில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளுமே ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே அதனையும் நீங்கள் சமாளித்து விடுவீர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கக்கூடும். குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவையும் பெறுவீர். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்க கூடுங்க. எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் பார்த்திங்கன்னா முடிக்க வேண்டியதாக இருக்கும். தீவிர முயற்சியினுடைய பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுங்க. சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவிகள் உண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால மறைமுக தொல்லைகள் எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு சங்கடங்களானது தோன்றி மறைய கொடுங்க. அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களுடன் இணக்கமற்ற ஒரு நிலைகளானது உங்களுக்கு இருக்கும். தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு எதிராகவே பார்த்திங்கன்னா மாறக்கூடும். நாண மோச்சகக்காரகன் கேதுவும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் எடுத்த வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் குழப்பங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதனால எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் ராசிநாதன் சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தினுடைய தொழில் முன்னேற்றங்களானது அடையுங்க. அதேபோல் பொன்பொருள் புதிய வாகனம் என்று வாங்க முயற்சி செய்வீர்கள். குரு பார்வைகளால் திருமண வயதினருக்கு பார்த்திங்கன்னா தகுதியான வரன்கள் வரும். பெரியோரினுடைய ஆதரவு உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதி யோகமானதாக இருக்கக்கூடுங்க. படிப்பில் கவனங்களானது கூடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வைகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களானது விலகி நன்மைகளானது உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது பார்த்திங்கன்னா விலகக்கூடுங்க. பொன்பொருளானது சேரும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலைகளானது நிரந்தரம் பற்றிய தகவலானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலைகளானது உருவாகும். திருமண வயதினருக்கு வரனானது அமையக்கூடும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் பிரிந்திருந்தவர்களுக்கும் அதேபோல் மறு திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். யோகக்காரகன் ராகு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால உங்களுக்கு இப்பொழுது வெளிநாட்டு முயற்சியானது சாதகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமை பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடுங்க. எதிர்பார்த்த லாபங்களானது வரும். சேமிப்புகளும் உயரும் என்றாலுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய நிலையில் கவனத்தை செலுத்துவது நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு அவப்பெயர்களானது ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதனால சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியினுடைய ஆலோசனையை ஏற்பது அவசியங்க. அதேபோல் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் வித்யாகாரகன் புதனினுடைய சஞ்சாரங்கள் இருப்பதனால் கொஞ்சம் சாதகமாக பார்த்திங்கன்னா படிப்பில் ஆர்வத்தை காட்டி வருவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகளானது இருக்கக்கூடும். எதிர்பார்ப்புகளுமே பூர்த்தியாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. ஏன்னா இப்பொழுது உங்களுக்கு பூமிக்காரகனான செவ்வாய் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வராரு. அதனால் விவசாயங்கள் லாபத்தை கொடுக்கும். விளைச்சல் மீது கவனத்தை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடுங்க. பழைய கடன்களை அடைக்க முடியும் என்றாலுமே வார்த்தைகளில் கொஞ்சம் உங்களுக்கு நிதானங்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் நன்மையை உண்டாக்கும். தனக்காரகனான குருவினுடைய பார்வைகள் களத்திர பாக்கிய லாபஸ்தானத்திற்கு கிடைப்பதனால தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் விவகாரத்து வரை நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் கூட பெரியோரினுடைய ஆலோசனைகளை ஏற்று மீண்டும் இணைந்து வாழ்ந்திடக்கூடிய நிலைகள் உண்டாகும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரக்கூடுங்க. தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்கும்.
வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகக்கூடுங்க. வரவேண்டிய பணமானது இப்பொழுது வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புத்திசாலித்தனங்களானது இப்பொழுது அதிகரிக்குங்க. பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகக்கூடும். குடும்பத்தினரினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாஞ்சிநாதரை வழிபட உங்களுடைய உடல்நிலைகளானது சீராக கூடும், ஆரோக்கியங்களும் மேம்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.